அந்த பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற மாளிகையின் நடுவே வண்ண வண்ண விளக்குகளுக்கு இடையே நான் ஒரு வெறும் அலங்கார பொருளாக, ஷோகேஸ் பொம்மையாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த மாபெரும் மும்பை மாநகரத்து சூழலில் அவன் என்னை ஒரு தேவதையைப் போல கவனித்து கொண்டான். அவனுடைய அந்த தூய்மையான ஆழமான அன்பில் ஒரு முறையாவது கைதியாகிவிடக் கூடாதா என்று என் மனம் தவித்தது. என் உதட்டோரத்தில் அரும்பிய அந்த அரியா நாண புன்னகையும், அவனது ஸ்பரிசத்திற்காக ஏங்கிய என் ஆழமான ஏக்கமும், அந்த தனிமையின் கண்களில் பிறந்த பித்து பிடித்த காதலின் முடிவும் என்ன ஆயிற்று என்பதை அறிய இந்த முழு கதையையும் கேளுங்கள். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் தேவயானி. நான் பிறந்து வளர்ந்ததும் எனக்கு திருமணமாகி வந்ததும் இந்த சிவபுரம் எனும் பசுமை நிறைந்த அழகான கிராமத்தில்தான். பார்க்க நான் அசல் கிராமத்து சுடற்கொடி. என் அழகை பற்றி நானே புகழ்கிறேன் என்று தவறாக நினைக்காதீர்கள். ஆனால் என் தோற்றத்தையும் மடிந்து விழும் கூந்தலையும் பார்த்த எவரும் ஒரு கணம் திரும்பி பார்க்காமல் கடந்து செல்ல முடியாது. என் தலைமுடி திராட்சை கொடியைப் போல அருமையாகவும் அடர்த்தியாகவும் சூரிய ஒளியில் பளபளவென்று மின்னும் நீளமாகவும் இருக்கும். நான் லேசாக புன்னகைத்தால் என் உதடுகளுக்கு இடையே மாதுளை முத்துக்களைப் போல வெண்மையான பற்கள் ஒளிரும். பழுத்த மாம்பழத்தை போன்ற என் மேனி அழகையும், செழித்து ஓடும் நதியைப் போல வளையும் என் இடையையும், கண்களில் இருக்கும் காந்தத்தையும் பார்த்து ஊர் மக்கள் அனைவரும் வியப்பார்கள். நம் ஊர் பெரியவர் வீட்டுக்கு சாட்சாத் மகாலட்சுமியே மருமகளாக வந்திருக்கிறாள், என்ன கொடுத்து வைத்த குடும்பமோ என்று என் முதுகென்றே பொறாமையோடும் புகழ்ச்சியோடும் பேசுவார்கள். ஊர் திருவிழாக்கள், கோவில் விசேஷ நாட்களில் நான் விலை உயர்ந்த பட்டுப்புடவை உடுத்தி நகைகளை அணிந்து வெளியே வந்தால் ஊரின் ஒட்டுமொத்த பார்வையும் என் மீதே நிலைத்திருக்கும். சமூகத்தின் கண்ணோட்டத்தில் நான் மிக பெரிய பணக்கார குடும்பத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் மகாராணி. ஆனால் நண்பர்களே, வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அந்த பஞ்சரம் தங்கமாக தெரியலாம். ஆனால் அந்த தங்க கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கும் கிளிக்கு மட்டுமே தெரியும் அந்த சிறைவாசத்தின் கொடூரமான வலியும் மூச்சடைக்கும் வேதனையும் என்னவென்று. என் நிலைமையும் சரியாக அப்படித்தான் இருந்தது. என் கணவர் பெயர் ருத்ரபதி, எங்கள் ஊரின் மிகப்பெரிய பண்ணையார் மற்றும் ஊர் தலைவர். அவருக்கு தன் அதிகாரம், அரசியல், பஞ்சாயத்து மற்றும் ஊர் மக்கள் மீது தன் ஆதிக்கத்தை காட்டுவதை தவிர இந்த உலகத்தில் வேறு எதை பற்றியும் எல்லளவும் கவலை இல்லை. அவருடைய கண்களில் எப்போதும் ஒருவித அதிகார கொழுப்பு நிறைந்திருக்கும். வீட்டில் நான் அவருக்கு வெறும் அலங்கார பொருள், அவ்வளவுதான். ஊராரின் முன்னாடியும் சொந்த பந்தங்களின் முன்னாடியும் தன் அந்தஸ்தையும் கம்பீரத்தையும் காட்டிக்கொள்ள என்னை அருகில் நிறுத்தி கொள்வாரே தவிர மனைவியாக என்னை ஒருபோதும் அன்போடு அணைத்ததோ அல்லது ஆசையாக நடத்தியதோ இல்லை. ஊரே வியந்து பார்க்கும் என் பேரழகு அவருடைய கண்களுக்கு ஒருபோதும் புலப்பட்டதே இல்லை. காலை எழுந்தால் போதும் ஊர் மக்களின் பஞ்சாயத்து, நில தகராறு, சண்டை, அரசியல் என ஓய்வில்லாத ஓட்டத்தில் மூழ்கி விடுவார். இரவில் தாமதமாக வீட்டிற்கு வந்தாலோ அவருடைய அந்த அதிகார தோரணையும் கோபமும் களைப்பும் மட்டுமே என் பங்கிற்கு கிடைக்கும். உடல் அளவிலும் சமூகத்தின் பார்வையிலும் நான் அவர் பக்கத்தில் தான் இருந்தேன். அதே பெரிய வீட்டில் அதே பெரிய பஞ்சு மெத்தை கட்டிலில் தான் தூங்கினேன். ஆனால் என் மனமோ மழையே இல்லாத வறண்ட பாலைவனத்தை போலாகிவிட்டது. உடலெங்கும் பொங்கி வலியும் இளமை இருந்தும் நரம்புகளில் சூடான இரத்தம் ஓடியும் என் மனதிற்குள் அன்பின் பசியும் ஒரு கதகதப்பான அரவணைப்பின் ஏக்கமும் என்னை இரவும் பகலும் சுட்டெரித்து கொண்டிருந்தன. அந்த பெரிய பங்களாவில் எனக்கு செய்வதற்கு எந்த வேலையும் இருக்கவில்லை. வீடெல்லாம் ஏவல் செய்ய வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் என் மனதின் குரலை கேட்கவோ என் கண்ணீரை துடைக்கவோ அங்கு யாருமே இல்லை. என்னை ஒரு மனிதராக, உணர்வுகளுள்ள ஒரு உயிராக பார்க்க இந்த வீட்டில் யாருமே இல்லையா என்று நான் எத்தனையோ இரவுகள் இருட்டில் தனியாக உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதிருக்கிறேன். ஒரு பெண்ணிற்கு உடல் முழுவதும் போட்டுக்கொள்ள தங்க நகைகளும், உடுத்த விலை உயர்ந்த பட்டு புடவைகளும், சாப்பிட அறுசுவை உணவும் கொடுத்தால் போதுமா? அவளுக்கு ஒரு அன்பான வார்த்தை வேண்டாமா? அவளுடைய கண்ணோடு கண் பார்த்து அவளது அழகை ரசிக்கும் ஒரு உயிர் வேண்டாமா என்ற ஏமாற்ற கேள்விகள் என்னை ஒருபோதும் குடைந்து கொண்டிருந்தன. கணவனின் அலட்சியத்தால் உருவான இந்த சூன்யம் என்னை உள்ளிருந்து கரையான் போல அரித்து கொண்டிருந்தது. என் இளமை வெறும் கண்ணீரிலேயே கரைந்து
போகிறதே என்ற வலி என்னை அளவுக்கு அதிகமாக வதைத்தது. வறண்டு போன என் நெஞ்சில் யாராவது கொஞ்சம் அன்பை பொழிய மாட்டார்களா என்று என் உயிர் சாதக பறவையைப் போல ஏங்கியது. இந்த தனிமையே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாபமாக மாறியது. அந்த பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற மாளிகையில் நாளுக்கு நாள் என் சலிப்பும் மூச்சடைக்கும் தனிமையும் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து கொண்டே சென்றன. வீட்டின் பிரம்மாண்டமான 4 சுவர்களும் என்னை உயிரோடு விழுங்க வருவது போல தோன்றின. அங்கே அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு பொருளும் நீயும் எங்களைப் போல வெறும் உயிரற்ற அலங்கார பொருள்தான் என்று என் தனிமையை கண்டு எள்ளி நகையாடுவது போல் இருந்தது. பைத்தியம் பிடிக்க வைக்கும் இந்த மூச்சு திணறும் சூழலிலிருந்து எப்படியாவது தப்பித்து சில நாட்களாவது நிம்மதியாக மூச்சுவிட வேண்டும் என்று என் மனம் தவித்தது. என் உள்ளத்தில் எழுந்த இந்த அலைக்கழிப்பையும் நான் இரவில் சிந்திய கண்ணீரையும் சரியாக புரிந்து கொண்ட ஒரே ஒரு உயிர் என் ஆருயிர் தோழி சங்கரிதான். என் நிலையை பார்த்து உருகிய அவள் எனக்கு ஒரு அருமையான யோசனையை கூறினாள். தேவயானி, இதே ஊரிலும் இதே மூச்சடைக்கும் வீட்டிலும் நீ தொடர்ந்து இருந்தால் உனக்கு பைத்தியம் பிடிப்பது உறுதி. கொஞ்ச நாள் உன் மனதிற்கு அமைதி கிடைக்கட்டும். இந்த சலிப்பான சூழலிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்கட்டும். மும்பையில் இருக்கும் உன் அத்தை பகீரதியின் வீட்டிற்கு சென்று சில நாட்கள் தங்கிவிட்டு வா என்று எனக்கு தைரியம் சொன்னாள். தோழி சங்கரியின் வார்த்தையை கெட்டியாக பிடித்து கொண்டு என் கணவர் ருத்ரபதியிடம் மிகவும் சிரமப்பட்டு பல போராட்டங்களுக்கு பிறகு அனுமதி பெற்றேன். வழியில் பாதுகாப்பிற்கு பஞ்சாயத்து காவலாளிகள் வர ஒரு வழியாக ரயில் ஏறி மும்பையை நோக்கி புறப்பட்டேன். நண்பர்களே, அந்த ரயில் பயணம் என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தையே திறந்து வைத்தது. ஜன்னலோர சீட்டில் அமர்ந்து நான் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். என் ஊரின் பசுமையான வயல்களையும் தார் சாலைகளையும் செம்மண் வழிகளையும் ரயில் பின்னுக்கு தள்ளி கொண்டே இருந்தது. இறுதியாக பிரம்மாண்டமான மும்பை மாநகரத்தின் சிமெண்ட் காட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த போது என் மனதிற்குள் சொல்லி மாளாத ஒரு விசித்திரமான சுதந்திர உணர்வு பிறந்தது. என் மூச்சு காற்றிலேயே ஒரு புதிய புத்துணர்ச்சியும் குடிகொண்டன. அங்கே என்னை யாரும் இவர்தான் சிவபுரம் பண்ணையார் ருத்ரபதியின் மனைவி, கௌரவமான வீட்டு மருமகள் என்று தலை குனிந்து பயத்துடனும் மரியாதையுடனும் பார்க்க போவதில்லை. அந்த மாபெரும் மக்கள் கடலில் நான் வெறும் தேவயானி மட்டும்தான். அந்த அடையாளமற்ற தன்மையும் முகவரியற்ற சுதந்திரமும் எனக்குள் ஒரு மிகப்பெரிய அமைதியையும் நிம்மதியையும் தந்தன. மும்பையின் மிகவும் புகழ்பெற்ற கோலாபா பகுதியில் என் அத்தை பகீரதியின் பெரிய பங்களா இருந்தது. அந்த வீட்டின் பால்கனியிலிருந்து வெளியே பார்த்தாலே போதும் பேரிரைச்சலிடும் அரபிக்கடலின் அற்புதம் கண்ணெதிரே விரியும். நான் அந்த பால்கனியில் மணிக்கணக்கில் நின்று கொண்டு சீரிபாயும் கடல் அலைகளை பார்த்தபடி உறைந்து நிற்பேன். பாறைகளில் மோதி சிதறும் அலைகளின் ஓசையும் என் முகத்தில் வந்து மோதும் உப்பு நீரின் குளிர்ந்த காற்றும் என் நெஞ்சிற்குள் உறைந்திருந்த துக்கத்தை எல்லாம் சிறுக சிறுக கரைத்து அடித்து கொண்டு போவது போல் இருந்தது. இத்தனை நாட்களாக என் மனதை பூட்டி வைத்திருந்த அந்த இறுக்கமும் விழியோர கண்ணீரும் மெல்ல மெல்ல கரைய தொடங்கின. அத்தையின் அன்பான உபசரிப்பும் அந்த நகரத்தின் வேகமும் என்னை ஈர்த்தன. ஆனால் நண்பர்களே, நாம் எவ்வளவு பெரிய அதிநவீன நகரத்திற்கு சென்றாலும் எவ்வளவு புதிய மனிதர்களை சந்தித்தாலும் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் அன்பின் பசியை அவ்வளவு சுலபமாக அழித்துவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. மும்பையின் நெரிசலான மக்கள் கூட்டத்திற்கு நடுவிலும் என் மனதின் ஓரத்தில் மறைந்திருந்த கதகதப்பான அன்பிற்கான ஏக்கம் என்னை விட்டு சிறிதும் விலகவில்லை. பால்கனியில் நின்று நான் கடல் அலையை பார்க்கும்போது பின்னால் இருந்து யாராவது வந்து என் தோள் மீது அன்போடு கை போட்டு நிற்க கூடாதா? உனக்காக நான் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா என்ற ஆசை என்னை வதைத்தது. அந்த பனிக்காற்றில் என் மேனியை தழுவி என் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் ஒரு உயிருக்காக நான் ஏங்கினேன். மும்பையின் வீதிகளில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் என் மனதின் தவிப்பையும் என் ஏங்குதலையும் புரிந்து கொள்ளும் ஒரு தூய்மையான உயிருக்காக நான் உள்ளுக்குள் கடுமையாக ஏங்கினேன். இந்த புதிய சுதந்திரத்திற்கு நடுவிலும் என் தனிமையின் வலியும் அன்பின் தவிப்பும் என் ஒவ்வொரு இதய துடிப்பிலும் தீவிரமாக ஒலித்து கொண்டே இருந்தன. என் தனிமை வாழ்க்கையின் திசையையே முற்றிலுமாக மாற்றிய அந்த ஒரு அழகான விறுவிறுப்பான சம்பவம் நடந்தது இந்த மும்பையின் புதிய சூழலில்தான். ஒரு நாள் மாலை நான் அத்தையின் வீட்டில்
வீட்டிலிருந்து மெல்ல வெளியே வந்து மும்பையின் புகழ்பெற்ற மரைன் டிரைவ் கடற்கரை சாலையில் உலாவிக் கொண்டிருந்தேன். அங்கே கடல் அலைகளை பார்த்தபடி தனியாக ஒரு கல் மண்டபத்தின் மீது அமர்ந்திருந்தேன். சூரியன் மெல்ல கடலில் கரையும் அந்த அந்தி பொழுதில் அரபிக்கடலில் இருந்து வீசிய குளிர்ந்த காற்று என் முகத்தில் பலமாக மோதியது. அந்த வேகமான காற்றில் நான் உடுத்தியிருந்த அடர் பட்டு புடவையின் முந்தானை என் கட்டுப்பாட்டை மீறி காற்றில் படபடவென பறந்தது. என் நீண்ட கருங்கூந்தல் கற்றைகள் கலைந்து முகத்தில் சரிந்தன. அந்த அலைகளின் பேரிரைச்சலில் என் ஊரின் வலிகளையும் காயங்களையும் மறக்க முயன்று கொண்டிருந்தேன். சரியாக அந்த நொடியில் எனக்கு பின்புறம் இருந்து திடீரென்று கேமராவின் கிளிக் என்ற சத்தம் மெலிதாக கேட்டது. நான் பதற்றத்துடன் உடனே திரும்பி பார்த்தேன். அங்கே என்னிடம் இருந்து சற்று தொலைவில் ஒரு வாலிபன் நின்று கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு நவீன கேமரா இருந்தது. அவன் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் அழகான தருணங்களை படம் பிடிக்கும் ஒரு தொழில்முறை புகைப்பட கலைஞர். கடல் அலைகளின் பின்னணியில் என் முந்தானையும் கூந்தலும் பறந்த அந்த அற்புத கணத்தையும் என் முகத்தின் வெளிப்பாட்டையும் அவன் தன் கேமராவில் நிரந்தரமாக சிறைப்பிடித்திருந்தான். அவன் மெல்ல புன்னகைத்தபடியே தான் எடுத்த புகைப்படத்தை காட்டுவதற்காக என்னை நோக்கி நடந்து வந்தான். அவனுடைய பேர் கதிர். நண்பர்களே, அவன் என்னை நோக்கி கம்பீரமாக நடந்து வந்த அந்த நொடி என் மூச்சு காற்றே ஒரு கணம் நின்றுவிட்டது போல் இருந்தது. அவன் பார்ப்பதற்கு செதுக்கப்பட்ட கற்சிலையைப் போல மிகவும் திடகாத்திரமாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருந்தான். அவனது உடலோடு ஒட்டியிருந்த சட்டையிலிருந்து அவனது அகன்ற மார்பும் வளமான தோள்களும் தெளிவாக தெரிந்தன. அவனது கம்பீரமான நடையும் தோற்றமும் என் உடல் முழுதும் எனக்கு தெரியாமலேயே ஒரு விசித்திரமான நடுங்கிய சிலிர்ப்பையும் ரோமாஞ்சனத்தையும் உண்டாக்கியது. ஆனால் அவன் என் அருகில் வந்து கேமராவில் அந்த புகைப்படத்தை காட்டும்போது நான் அவனுடைய கண்களை உற்று பார்த்தேன். என் ஊர் ஆண்களின் கண்களில் எப்போதும் காணப்படும் என் அழகை பார்த்து எச்சில் வசிக்கும் எந்த ஒரு காமமோ சலனமோ அவனது பார்வையில் நிச்சயமாக இருக்கவில்லை. மாறாக அவனது கண்களில் என்னை பற்றியும் என் தோற்றத்தை பற்றியும் அளப்பரிய தூய்மையான மரியாதையே நிறைந்திருந்தது. அந்த மரியாதை என்னை வார்த்தைகளின்றி மௌனமாக்கியது. மேடம், உங்க போட்டோ ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா இதோட பிரிண்ட் காப்பியை உங்ககிட்ட தரேன் என்று மிகவும் மென்மையாகவும் மரியாதையாகவும் கேட்டான். அவனுடைய அந்த கம்பீரமான அதே சமயம் மென்மையான குரல் என் இதயத்தின் ஆழத்தில் போய் தைத்தது. அன்றிலிருந்து எங்களுக்குள் ஒரு அழகான நட்பு தொடங்கியது. கதிர் எனக்கு வெறும் புகைப்பட கலைஞராக மட்டும் எஞ்சிவிடவில்லை. மும்பை எனும் அந்த பெரிய நகரத்தில் என் ஒரே ஆருயிர் தோழனாகவும் வழிகாட்டியாகவும் மாறினான். அடுத்த சில நாட்கள் கதிர் மும்பையின் சந்து பொந்துகளையும் கேட்கவே ஆஃப் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க அழகையும் நகரின் பல ரகசிய கோணங்களையும் எனக்கு சுற்றி காட்டினான். அந்த பெரிய மக்கள் கடலில் அவன் என் பக்கத்தில் நிழல் போல நடந்து செல்லும் போது எனக்குள் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பும் தைரியமும் கிடைத்தது போல தோன்றியது. நாங்கள் மும்பையின் சிறிய அழகான உணவகங்களில் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசினோம். சூடான காஃபி குடித்து கொண்டே அவன் என் ஊரை பற்றி கேட்பான். என் கிராமத்தின் அறியாமையை, என் கணவன் ருத்ரபதியின் அதிகார தோரணையை, அந்த தங்க கூண்டில் நான் அனுபவித்த கொடூரமான மன உளைச்சல்களை அவன் மிகவும் பொறுமையுடன் என் கண்ணோடு கண் பார்த்து கேட்டுக்கொண்டான். நான் பேசும்போது அவன் என் முகத்தையே மிகுந்த ஆராதனையோடும் அனுதாபத்தோடும் பார்ப்பான். என் கண்ணில் நீர் வரும்போது அவன் உள்ளூர வருந்துவான். இத்தனை வருடங்களாக என் உணர்வுகளுக்கு ஒரு தம்படி பைசா கூட மதிப்பு தராத கணவனுடன் வாழ்ந்த எனக்கு கதிரின் அந்த சிறிய அக்கறையும் என் வார்த்தைகளுக்கு அவன் தந்த மரியாதையும் என் வறண்ட வாழ்க்கைக்கு ஒரு புதிய வசந்த காலமே வந்தது போல் உணர வைத்தது. என் மனதின் மூலையில் அவனுக்காக ஒரு மிகப்பெரிய இடம் உருவாக தொடங்கியது. நண்பர்களே, தனிமையால் வாடும் ஒரு பெண்ணின் மனதிற்கு யாராவது கொஞ்சம் கதகதப்பான அன்பையும் மரியாதையையும் கொடுத்தால் போதும், அந்த மனம் மிக விரைவாக ஈர்ப்பு வலைக்குள் விழுந்துவிடும். கதிருடன் மும்பையின் பல்வேறு அழகான இடங்களை சுற்றி பார்க்கும் போது என் மனதிற்குள் ஏதோ ஒரு புதிய அடக்க முடியாத காதல் தவிப்பு தொடங்கியது. நண்பர்களே, உங்களுக்கும் அப்படி தோன்றுகிறது அல்லவா? யாராவது நம்மை நம் தகுதியை எடை போடாமல் நம் கஷ்டங்களையும் கண்ணீரையும்
அமைதியாக உட்கார்ந்து அன்போடு கேட்டுக்கொண்டால் அவர்கள் மீது அன்பு பிறப்பதும் அவர்களுடனேயே வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று தோன்றுவதும் மிகவும் இயல்புதானே. என் நிலைமையும் சரியாக அப்படித்தான் இருந்தது. எனக்கும் அன்பு வேண்டும். என்னை வெறும் பொம்மையாக பார்க்காமல் இப்படி மதித்து என் சின்ன சின்ன ஆசைகளை கவனித்து அக்கறை கொள்ளும் இந்த உயிர் என் கூடவே என் உயிராக இருக்கக்கூடாதா என்று என் மனம் பித்து பிடித்து ஏங்கியது. அவனது அந்த பலமான தோள்களில் பத்திரமாக சாய்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்னை தினமும் சுட்டரித்தது. ஆனால் நண்பர்களே, இத்தனை ஈர்ப்பும் அன்பும் எங்களுக்குள் இருந்தும் எங்கள் இருவருக்கும் இடையே ஒருமுறை கூட குறைந்தபட்சம் ஒரு விரல் ஸ்பரிசம் கூட நிகழவில்லை. அவன் என் கற்பையும் எல்லையையும் அவ்வளவு மதித்தான். ஆனால் உடல் அளவிலான தொடுதல் இல்லாவிட்டாலும் அந்த மன ரீதியான அன்பின் ஈர்ப்பு மட்டும் எல்லை கடந்து மிக தீவிரமாக இருந்தது. அந்த ஈர்ப்பு தன் எல்லையை கடந்தது மும்பையின் ஒரு தூறல் மலை மதியத்தில்தான். அன்று நானும் கதிரும் வெளியே நடந்து சென்று கொண்டிருந்த போது வானத்தில் திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்து மும்பையின் புகழ் பெற்ற தூறல் மலை சாரலாக தொடங்கியது. கடலில் இருந்து குளிர்ந்த காற்று வீச தொடங்கியது. மலையின் சொட்டுகளிலிருந்து என்னை காப்பாற்ற கதிர் உடனடியாக தன்னிடம் இருந்த ஒரு சிறிய குடையை பிடித்து என் தலைக்கு மேலே உயர்த்தினான். அந்த சிறிய குடையின் கீழே நாங்கள் இருவரும் மிகவும் நெருக்கமாக தோளோடு தோள் உரசும் அளவுக்கு அருகில் நிற்க வேண்டியதாயிற்று. அந்த நொடி என் நெஞ்சின் துடிப்பு ரயிலின் வேகத்தை விட வேகமாக அடிக்க தொடங்கியது. அவனது கட்டுமஸ்தான உடலின் சூடு எனக்கு தெளிவாக உரைத்தது. மலையின் குளிரில் அவன் மூச்சு விடும் அந்த கதகதப்பான மூச்சு காற்று நேரடியாக என் கழுத்திலும் கன்னங்களிலும் பட்டபோது என் உடல் முழுவதும் ஆயிரக்கணக்கான வோல்ட் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. என் மனதிற்குள் மறைந்திருந்த ஆயிரக்கணக்கான உணர்ச்சிகள் அந்த நொடியில் ஒரே அடியாக துளிர்த்தன. அவனது அந்த அகன்ற மார்பின் மீது தலை வைத்து சாய்த்து கொள்ள வேண்டும் என்ற அடக்க முடியாத ஏக்கம் என்னை ஆட்கொண்டது. அந்த இருட்டு மலையில் நாங்கள் பரஸ்பரம் கண்ணோடு கண் பார்த்து மௌனமாகவே ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசினோம். அந்த நொடி என் மனதிற்குள் ஒரு மிக பெரிய மகாபாரத போரே தொடங்கியது. ஒரு புறம் என் கிராமத்து சமூகத்தின் கட்டுப்பாடுகள், பண்ணையாரின் மருமகள் எனும் கௌரவ கிரீடம், மறுபுறம் என் உயிரை காப்பாற்ற வந்தது போன்ற இந்த புதிய ஈர்ப்பு, இந்த எல்லையற்ற அன்பின் இழுவை, இவை இரண்டிற்கும் இடையே என் மனம் கதறியது. ஆனால் என் உள் மனதின் குரல் மட்டும் மிகவும் தெளிவாக இருந்தது. ஒரு முறை இருண்ட மூச்சடைக்கும் கூண்டிலிருந்து சுதந்திர ஆகாயத்திற்கு பறந்து வந்த அரியா பறவைக்கு மீண்டும் அந்த நரக கூண்டிற்கு திரும்ப நிச்சயமாக மனம் இருக்காது. கதிரின் அந்த ஒரு அன்பான பார்வைக்காக நான் என் முழு உலகத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தேன். அவனின் கூட்டு இல்லாமல் நான் மீண்டும் அந்த ஊருக்கு சென்றால் நிச்சயமாக பைத்தியமாகி செத்து விடுவேன் என்ற நிலைக்கு என் ஈர்ப்பும் அன்பும் சென்றிருந்தது. என் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய முடிவின் விளிம்பில் வந்து நின்றது. நண்பர்களே, நாம் கனவு உலகத்தில் மிதக்கும் போது நிஜத்தை பற்றிய உணர்வு நமக்கு நிச்சயமாக இருப்பதில்லை. கதிரின் ஈர்ப்பில் நான் முற்றிலுமாக தொலைந்து போயிருந்தேன். அவனுடன் வாழப்போகும் அந்த புதிய வாழ்க்கையின் கனவு என் கண்ணை மறைத்திருந்தது. என் ஊர், என் கணவன், என் மானம் மரியாதை எல்லாவற்றையும் மறந்து அவனுடனேயே மும்பையில் தங்கிவிட வேண்டும் என்ற பைத்தியக்காரத்தனமான எண்ணங்கள் என் தலையில் ஓடின. ஆனால் இறைவன் நமக்கு சரியான வழியை காட்டுவதற்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து எச்சரிக்கிறான் என்பது முற்றிலும் உண்மை. என் வாழ்க்கையை திருப்பி போட்ட என் கண்ணை திறந்த அந்த மிகப்பெரிய சம்பவம் நடந்தது மும்பையின் ஒரு உள்ளூர் ரயிலில்தான். அன்று காலை நான் அத்தையின் வீட்டிலிருந்து ஏதோ வேலை காரணமாக தனியாக ரயிலில் சென்று கொண்டிருந்தேன். மும்பை ரயில்களில் இருக்கும் கடுமையான கூட்ட நெரிசல் உங்களுக்கெல்லாம் தெரியும். அது மகளிர் பெட்டி. நான் ஜன்னல் அருகில் அமர்ந்து கதிரின் நினைவிலேயே மூழ்கி இருந்தேன். அப்போது அடுத்த நிலையத்தில் ஒரு பெண் அந்த பெட்டியில் ஏறினாள். அவளை பார்த்த உடனே என் கண்கள் அவள் மீதே நிலைத்தன. அவளுக்கு சுமார் 30 வயது இருக்கலாம். அவள் மிகவும் நலிவடைந்த பழைய புடவையை உடுத்தி இருந்தாள். அவளது முதுகில் ஒரு சிறிய குழந்தையை துணியால் பத்திரமாக கட்டி இருந்தாள். அவளது கையில் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பை இருந்தது. அந்த பையில் பெண்கள் பயன்படுத்தும் தலைமுடி, கிளிப், கண்ணாடி, பொட்டு மற்றும் சிறிய அலங்கார பொருட்கள் இருந்தன. ரயில் நகரத் தொடங்கியதும் அவள் அந்த கனமான பையிலிருந்து பொருட்களை எடுத்து 10 ரூபாய்க்கு 1, 10 ரூபாய்க்கு 1 என்று கூவி விற்க
இருக்கத் தொடங்கினாள். மும்பையின் அந்த உச்சி வெயிலிலும் ரயிலின் நெரிசல் புழுக்கத்திலும் அவளது முகம் முழுவதுமாக வேர்வையால் நனைந்திருந்தது. முதுகில் இருந்த குழந்தை அவ்வப்போது அழுது சலசலத்தது. அவள் அந்த குழந்தையை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தியபடியே ரயிலில் நின்றிருந்த ஒவ்வொருவரிடமும் சென்று பொருட்களை விற்று கொண்டிருந்தாள். அவளது உழைப்பையும் வியர்வை துளிகளையும் பார்த்தபோது என் நெஞ்சில் ஏதோ ஒரு விசித்திரமான நடுக்கம் தொடங்கியது. நான் அவளது கண்களை மிகவும் நுட்பமாக கவனித்தேன். அவளது கண்களில் எங்குமே கண்ணீர் இல்லை. யாருடைய முன்னாடியும் பிச்சை கேட்கும் தீனமான நிலை இல்லை. மாறாக தன் குழந்தையை தானே காப்பாற்ற முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய பிடிவாதம், ஒரு இணையற்ற சுயமரியாதை அவளது முகத்தில் பளிச்சிட்டது. அந்த நொடியில் அந்த பெண்ணின் பிடிவாதத்தை பார்த்தபோது திடீரென்று என் மனதிற்குள் ஒரு இடி விழுந்தது போல் இருந்தது. என் முழு இருப்பையுமே கேள்வி கேட்கும் ஒரு உண்மை என் முகத்தில் ஓங்கி அடித்தது. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று என்னையே நான் கேட்டுக்கொண்டேன். என் ஊரில் பெரிய பங்களா இருக்கிறது, சாப்பிட உணவு இருக்கிறது, உடுத்த பட்டுப்புடவைகள் இருக்கின்றன. என் கணவர் என் அழகை புகழவில்லை, எனக்கு அன்பை தரவில்லை, என்னுடன் நேரத்தை செலவழிக்கவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நான் என் முழு வாழ்க்கையையும் நாசம் செய்து கொள்ளப் போகிறேனா? கணவரிடமிருந்து அன்பு கிடைக்கவில்லை என்பதற்காக இன்னொரு ஆணின் கதகதப்பான தோள்களில் அவனது ஈர்ப்பில் புகலிடம் தேடுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! என் தனிமைக்கு கதிரின் அன்பு மட்டும்தான் தீர்வு என்று நான் நம்பினேனே, அது என் மிகப்பெரிய பிரம்மை என்பது அந்த நொடியில் எனக்கு தெளிவாக புரிந்தது. ஆம், கதிர் மிகவும் நல்லவன், என்னை மனிதராக மதித்து போற்றுகிறான். ஆனால் அவனையே நம்பி அவனது அன்பிற்காக நான் என் ஊரையும் குடும்பத்தையும் விட்டு வந்தால் கடைசியில் நான் அவனையே முழுமையாக சார்ந்து வாழும் இன்னொரு அடிமையாகத்தானே மாறுவேன். கணவனிடமிருந்து அன்பு கிடைக்கவில்லை என்பதற்காக வேறொரு வாலிபனிடம் அன்பிற்காக பிச்சை கேட்கப் போவது பெண்ணின் சுயமரியாதை நிச்சயமாக இல்லை. எனக்கு என்று ஒரு சொந்த முகமும் அடையாளமும் இருக்க வேண்டாமா? கேவலம் ஒரு ஆணின் தற்காலிக உணர்வுகளுக்கும் அவனது காதல் பேச்சுகளுக்கும் சரணடைந்தால் என் வாழ்க்கை மாறப்போவதில்லை என்ற கசப்பான உண்மை எனக்கு தெளிவாக புரிந்தது. இந்த ரயிலில் இருக்கும் இந்த ஏழை பெண் எந்த ஒரு ஆணின் தயவும் ஆதரவும் இல்லாமல் தன் உழைப்பின் பலத்தால் தன் குழந்தையை காப்பாற்றி சுதந்திரமாக நிமிர்ந்து வாழ்கிறாள். ஆனால் நானோ உணர்ச்சி வசப்பட்ட தனிமையை தாங்க முடியாமல் மோகத்தின் ஈர்ப்பு வலையில் விழுந்து என் குடும்பத்திற்கும் சுயமரியாதைக்கும் துரோகம் செய்ய புறப்பட்டு விட்டேனே. வெறும் அன்பும் காந்த பார்வையும் தற்காலிக ஈர்ப்பும் என் நிஜ வாழ்க்கையின் கஷ்டங்களை நிச்சயமாக மாற்றாது. அது என் சுயமரியாதைக்கும் எந்த மதிப்பையும் தராது. யாரோ ஒரு ஆண் வந்து என்னை இந்த இருட்டிலிருந்து காப்பாற்றுவான் என்ற அந்த மாயையிலிருந்து நான் முதலில் வெளியே வர வேண்டும் என்ற விழிப்புணர்வு என் மனதை முழுமையாக ஆட்கொண்டது. அந்த ரயில் பயணம் என் கண்களை மறைத்திருந்த மோகத்திரையை நிரந்தரமாக கிழித்தெறிந்தது. அந்த நொடியே வெறும் எல்லை மீறிய உணர்ச்சிகளுக்கும் உடலின் ஈர்ப்புக்கும் தனிமையின் பலவீனத்திற்கும் ஒருபோதும் சரணடையக்கூடாது என்று பாறையைப் போல உறுதியான முடிவெடுத்தேன். அன்று மாலை நான் கதிரை வழக்கம் போல மரைன் டிரைவ் கடற்கரை அருகே சந்தித்தேன். சீறி பாயும் அலைகளின் ஓசையிடையே அவனிடம் என் மனதின் பேச்சை மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் கூறினேன். கதிர், நீ மிகவும் நல்லவன். என் கஷ்டங்களை ஒரு சகோதரனைப் போல கேட்டு என் கண்ணீரை துடைத்து எனக்கு மிக பெரிய மரியாதையை கொடுத்தாய். அதற்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் உன் மீதான இந்த ஈர்ப்பில் நான் மிதந்து கொண்டே போனால் என்னை நானே நிரந்தரமாக இழந்து விடுவேன். என் தனிமைக்கு இன்னொரு ஆணின் தொடர்பு நிச்சயமாக தீர்வாகாது. என் வாழ்க்கையை என் சொந்த உழைப்பால் நானே அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி அவனுக்கு நலம் விரும்பி ஒரு நல்ல கும்பிடு போட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். என் மனதில் இருந்த அத்தனை ஈர்ப்பையும் அடக்க முடியாத தவிப்பையும் மும்பையின் அரபிக்கடலின் அலைகளிலேயே மூழ்கடித்துவிட்டு நிமிர்ந்த நெஞ்சோடும் புது தெளிவோடும் என் கிராமமான சிவபுரத்திற்கு திரும்பி வந்தேன். என் ஊருக்கு வந்த பிறகு எனக்குள்ளிருந்த அந்த தனிமையையும் பிறரை சார்ந்திருக்கும் பலவீனத்தையும் முற்றிலுமாக போக்க நானே சுயமரியாதையுடன் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்ற மிக பெரிய பிடிவாதம் எனக்குள் குடிபுகுந்தது. எங்கள் ஊரில் முதலில் இருந்தே கை தேர்ந்த நெசவாளர்கள் இருந்தார்கள். அதில் மாதவன் என்ற வயதான நெசவாளர் மிகவும் திறமையானவர். நான் நேரடியாக அந்த மாதவனின் சிறிய குடிசைக்கு சென்றேன். அவனிடம் என் மனதில் இருந்த ஒரு பெரிய வியாபார திட்டத்தை விவரித்தேன். நமது பகுதியின் புகழ்பெற்ற பாரம்பரிய துணிகள் மற்றும் புடவைகள் மீது புதிய வகையான
வகையான அழகான நவீன டிசைன்களை செய்து சந்தைக்கு கொண்டு வருவது பற்றி அவனுடன் விவாதித்தேன். அவனும் என் தன்னம்பிக்கையை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டான். என்னிடம் இருந்த சேமிப்பு பணத்தை மூலதனமாக போட்டு அவனுடன் சேர்ந்து ஒரு சிறிய நெசவு தொழிலை தொடங்கினேன். என் கணவர் ருத்ரபதி முதலில் என் வேலையை பார்த்து ஏளனமாக சிரித்தார், கேலி செய்தார். பண்ணையாரின் மருமகள் தறி நெய்பவர்களுடன் சேர்ந்து வேலை செய்வதா, ஊர் சிரிக்கும் என்று கோபித்தார். ஆனால் நான் அவருடைய எந்த பேச்சிற்கும் தலை வணங்கவில்லை. ஊரில் கணவனால் கைவிடப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த 10 ஏழை பெண்களை ஒன்று திரட்டினேன். இரவும் பகலும் தூக்கமின்றி அந்த தறி குடிசையில் வியர்வை சிந்தி உழைத்தோம். என் கை வண்ணத்தில் உருவான புதிய டிசைன் புடவைகள் சந்தையில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு எங்கள் புடவைகளை வாங்க தொடங்கினார்கள். வேர்வை சிந்தி உழைத்ததற்கு பலன் கிடைத்தே தீரும் என்பதற்கு ஏற்ப வெறும் 2 வருடங்களில் என் தொழில் மிகப்பெரிய அளவில் விருட்சமாக வளர்ந்தது. இன்று அதே சிவபுரத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு பெரிய நெசவு தொழிற்சாலை இருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஏழை பெண்களுக்கு நான் இன்று வேலை கொடுத்து சோறு போடுகிறேன். ஊர் மக்கள் இப்போது என்னை வெறும் பண்ணையார் மருமகள் என்று அழைப்பதில்லை. மாறாக மிகுந்த மரியாதையுடன் தேவயானி மேடம் என்று அழைக்கிறார்கள். என் கணவர் ருத்ரபதிக்கும் இப்போது என் சுயமரியாதையின், என் சொந்த உழைப்பின் மதிப்பு முழுமையாக புரிந்துள்ளது. இப்போது அவருடைய கண்களில் பழைய அதிகார கொழுப்பு இல்லை. மாறாக என்னை பற்றிய ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. இப்போது அவர் என்னை ஒரு ஷோகேஸ் பொம்மையாக பார்ப்பதில்லை, சம நிகரான மனைவியாக மதிக்கிறார். நண்பர்களே, வாழ்க்கையில் பெண்ணிற்கு தனிமை வாட்டும் போது யாரோ ஒருவர் மீது ஈர்ப்பு ஏற்படுவதும் இன்னொரு ஆணின் கதகதப்பான துணை வேண்டும் என்று தோன்றுவதும் இயல்புதான். ஆனால் யாரோ ஒருவர் வந்து நம்மை அந்த இருட்டிலிருந்து காப்பாற்றுவார் என்று காத்து கிடப்பதோ அல்லது அவனுடன் ஓடி போவதோ நிச்சயமாக தீர்வாகாது. தனிமையை சாக்காக வைத்துக்கொண்டு தவறான பாதைக்கு செல்வதை விட நம் வாழ்க்கையை நாமே வேர்வை சிந்தி உருவாக்கி கொள்வதில் இருக்கும் அந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் வேறு எந்த போலி அன்பிலும் நிச்சயமாக கிடைக்காது. என் கண்ணை மறைத்திருந்த அந்த மோகத்திரையை கிழித்து நான் வழி தவறும் முன் விழித்து கொண்டதே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தனிமை வாட்டினால் ஒருபோதும் கண்ணீர் வடித்து கொண்டு வழி தவறாதீர்கள். நிமிர்ந்து நின்று உங்களுக்கான சுயமரியாதையை கட்டி எழுப்புங்கள். கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் நேரமின்மையும் அன்பின்மையும் தான். கணவன் என்பவன் வெறும் சம்பாத்தியம், அதிகாரம் அல்லது அந்தஸ்தின் பின்னால் ஓடி வீட்டில் இருக்கும் மனைவியின் உணர்வுகளையும் அவள் தேவைகளையும் அலட்சியப்படுத்தும் போது அவளது மனதில் மிகப்பெரிய தனிமை உருவாகிறது. இப்படிப்பட்ட சூழலில் வெளியில் இருக்கும் யாராவது கொஞ்சம் அன்பாக பேசினால் பெண் மனம் மிக எளிதாக ஈர்ப்பு வலைக்குள் விழுந்துவிடும். ஆனால் அந்த கணத்தின் இனிமையான பேச்சுகளும் உடலின் ஈர்ப்பும் வெறும் காணல் நீர் போன்றவை. அதன் பின்னால் சென்றால் மானம், மரியாதை, குடும்பம் எல்லாமே நாசமாகிவிடும். பெண் தன் கஷ்டங்களுக்கு இன்னொரு ஆணை தஞ்சமாக தேடாமல் தன் சொந்த காலில் நின்று சுயமரியாதையுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஈர்ப்பு என்பது தற்காலிகமானது. ஆனால் நமது சொந்த உழைப்பும் அடையாளமும் மட்டுமே நமக்கு கடைசி வரை நிரந்தர நிம்மதியை தரும். தனிமை வரும்போது வழி தவறி போவது பலவீனம். அதை எதிர்த்து நின்று பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுதந்திரமாக வாழ்வதே ஒரு பெண்ணின் நிஜமான வெற்றி.